இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக ஜெபிக்க தூய ஆவியானவர் தோன்றுகின்றார். தேர்வு எழுதுகிற சகோதரமே, பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கருத்தை தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். சிறப்பாக ஏசியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசன வார்த்தைகள் எவ்வளவு அருமையாய் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய தூய ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்பொழுது நல்ல படிக்கிற ஞானம், அறிவு, ஆற்றல், நுண்மதி, எந்த கேள்விக்கு என்ன பதில் நுண்மதி, விவேகம் அனைத்தும் அந்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே உடைய ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்பொழுது அந்த காரியங்கள் கடந்து வரும். மட்டுமல்ல, நீ பார்க்கணும் பிரியமாவர்களே, அந்த ஆவியானவர் எப்படி, அந்த ஆவியானவர் கண்ணுக்கும் புலப்படாதான் தூய ஆவியானவர். அந்த ஆவியானவர் எப்படி? யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுவார். ஆண்டவரே சொல்லுவார். யோவான் 14:16 சொல்லுகிறார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி சொல்றார் தூய ஆவியானவர். என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட. அப்ப நீ எக்ஸாம் போறீங்க, உங்களுக்கு முன்னாடி அவர் போய்கிட்டே இருப்பார். உங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பார். நீங்க எந்த சீட்டில் உட்காந்துருக்கீங்க எழுதுறீங்களோ அங்க உங்க பக்கமே உட்காந்துருப்பார். உங்கள் அருகிலேயே ஆண்டவர் உட்காந்துருப்பார். என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட, உங்களோடு இருக்கிறபடி அவர் பக்கமே உட்காந்துருப்பார். அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கிற அந்த துணையாளராம் தூய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அதான் ஏசியாவில் சொல்லப்பட்டபடி அவர் அப்படிப்பட்டவர். எல்லா ஞானம், அறிவு, ஆற்றல், உண்மை எல்லாத்தையும் தருகிறவர். அவருக்கு இந்த கேள்விக்கு இந்த எழுதி சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்க அவர் அங்கே இருக்கார், பக்கமே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க எல்லாம் ஜெபத்தோடு கூட கடந்து போகிற பொழுது நடக்கும். ஆருடைய ஆவி, அந்த ஆவி கூட இருக்கிறது. நீங்க அடுத்தது பார்க்கணும். எரேமியா புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகிற ஒரு வார்த்தை என்ன அருமையான. எரேமியா புத்தகம் 33:3வது வசனம் சொல்லுகிறது, என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன், உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும், மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். உனக்கு நான் விளக்கி கூறுவேன். பார்க்கணும், என்னை நோக்கி மன்றாடு சொல்றார். உனக்கு ஏதாவது கேள்வி கஷ்டமா இருக்குதா? அந்த கேள்விக்கு இயேசுவே நான் அப்படி கேட்டு பாருங்க. உடனே உனக்கு அறிந்திராத, புரிந்திராத, படிக்காத கேள்வி கூட இருக்கலாம், படிக்காத பாடம் கூட இருக்கலாம், அந்த கேள்வி இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் தானே உனக்கு சொல்லிக் கொடுப்பார். உனக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பார். அறியாது புரியாது பறந்தெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். நல்லா கொண்டு வரணும். இந்த காலகட்டத்தை நான் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தூய ஆவியில் சொல்லுகிறது தான். நாம் எல்லாம் படிச்சுட்டு தயாராயிருப்போம். ஒருவேளை நம் உடல்லையோ அல்லது பிளவனமாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? காய்ச்சலோ அல்லது வேற உடல் சேவமோ என்ன பண்ண முடியும்? தேர்க்கலாம் திட்டிருக்கும். நாம் செபிக்கணும். நீதிமொழி புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அதிலே 31வது வசனத்திலே பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தையை பாருங்க.
போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம். ஆனாலுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. ஆண்டவராலேயே. நல்லா படிச்சுட்டு நீ தயாரா இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத உடல்ல பிளவனம், இதோ இன்பான்மை, குடும்பத்தில் சூழ்நிலை அப்படி வந்தபோது என்ன நடக்கும்? குதிரைகள் போருக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ஆனால் வெற்றியை தருகிறார் ஆண்டவர். அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஜெபத்தோடு கூட கடந்து வாருங்கள். நான் சொல்லுகிற ஒரே ஒரு கருத்து, ஆண்டுடைய ஆவி உங்கள் மேல் இருக்கும் பொழுது வெற்றித்தான். தாவீது மேலே கடவுளுடைய ஆவியான இருந்தார். எனவே தான் கோலியாத் என்கிற அந்த மனிதனை, அந்த காண்டமிருகம் போல மனிதனை அடித்து ஒடுக்கப்பட்டார். அதே போல உங்களுக்கு கடினமான கேள்வி இருக்கலாம், பெரிய கேள்வி இருக்கலாம், முடியாத நிலைக்கலாம். ஆனாலும் தூய ஆவியானவர் வெற்றி தருவார். தாவீது கோலியாத்தை அடித்து நொறுக்கியது போல நீங்களும் தேர்விலே வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, தேர்வெழுதுகிற பிள்ளைகளை உமக்கு முன்பாக நிறுத்துகிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய ஆவினால் நிரப்பும், அவளோடு கூட இரும். அவர் கூப்பிடுகிற பொழுது பதில் தந்து உடைய மகிமை வெளிப்படுத்தும். ஒரு பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற, வெற்றி கொடுக்கிற நீர் அல்லவா, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவளை ஆசீர்வதியும், அவளை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறதுக்கு முன் அவர் நெத்தியிலே சிலுவை அடையாளம் அறிந்து ஒரு சிறு ஜெபம் செய்து அனுப்புங்கள். உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை